நமஸ்தே. இன்னைக்கு ஒரு மனிதனுடைய 4 நிலைகளும், அந்த ஒவ்வொரு நிலைகள்லயும் மனிதன் வாழ வேண்டிய முறைகள், அந்த மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய கற்றல்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த பிறவி பயனை எப்படி அடையணும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா, ரத்தின சுருக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாரி சமஸ்கிருத ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுங்க. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. தர்மார்த்த, காம, மோக்ஷ அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இத வந்து அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனிதனுடைய 4 நிலைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மச்சரியம், கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா அண்ட் சந்நியாசா அப்படின்னு சொல்லிட்டு 4 நிலைகளா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த பிரம்மச்சரிய பகுதியில, அதாவது கல்வி கற்கும் பருவம், ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய அந்த பருவத்தில் அவன் எப்படி வாழ வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பிரம்மச்சரிய பருவத்தில். அதுதான் தர்மம் என்று குறிப்பிடுவார்கள். அடுத்தது அர்த்தம். அர்த்த அப்படின்னு சொன்னா பொருள் அப்படின்னு அர்த்தம், அதாவது பணம். இந்த தர்மத்தை, அதாவது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொன்னாங்க. நாம் என்ன படித்தோமோ அந்த வழியில் நின்று வாழ வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும். அதுதான் இந்த அர்த்தம் என்ற பகுதியில், அதாவது இரண்டாவது நிலையான கிரகஸ்தா, அதாவது இல்லற வாழ்க்கை. இல்லற வாழ்க்கைக்குள்ள அந்த மனிதன் புகும் பொழுது பொருள் ஈட்ட வேண்டும். அந்த பொருள் தர்மம் என்னவென்று பயின்றானோ அதன் வழியில், அறம் சார்ந்த வழியில் அந்த பொருளை ஈட்ட வேண்டும். அதுக்கு அடுத்தது காமம். காமம் என்றால் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூன்றாவது நிலை வானப்பிரஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லற வாழ்க்கைக்குள் நுழைந்து குழந்தைகளை பெற்று அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை, அதாவது தன்னுடைய தேவைகளையும் நியாயமான ஆசைகளையும் அந்த அறம் சார்ந்த வழியில் ஈட்டிய பொருளை வைத்து தூய்க்க வேண்டும், அனுபவித்து வாழ வேண்டும் என்பது அதன் பொருள். இந்த மூன்றும் சரிவர செய்துவிட்டாலே சந்நியாசா என்கிற அந்த பகுதியில், அந்த 4வது நிலையில், மனிதனுடைய 4வது நிலையில் மோட்சம் என்பது தானாக வந்துவிடும். இதுவே அதன் பொருள். மிக சுருக்கமாக தர்மார்த்த காம மோட்ச என்பதை வாழ்க்கையை இந்த 4 வார்த்தைகளில் அடக்கிவிட்டது. இதன்படி வாழ்வோம், வாழ்க்கையை புனிதமுள்ளதாக ஆக்கிக் கொள்வோம்.